அனைவருக்கும் மதிய வணக்கம். பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். பண்ணக்காரர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், நெய்வேலி, திருக்கலையூர், பேரூர், இடையப்பட்டி, மேலக்கோட்டம், கீழக்கோட்டம், அனைத்து ஊர்களிலிருந்து வந்துள்ள சித்தாம்பூர், நெய்வேலி சொல்லிக்கிட்டே போலாம். அனைத்து ஊர்களிலும் நம்முடைய ஐயாறு பாதுகாப்பு ஏரிகள் புலன் சார்பாக அழைப்பை ஏற்படுத்தி அனைத்து கட்சி பிரமுகர்களும், இயற்கை ஆர்வலர்களும், சமூக ஆர்வலர்களும், நீர்வள ஆர்வலர்களும் வருகை தந்ததற்கு உங்களை வருக என உங்களின் சார்பாகவும் நம் குலதெய்வங்களின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். ஆறுகள் என்பது நீங்க சாதாரண நினைக்க வேண்டாம். ஏரிகள் என்பது சாதாரண நினைக்க வேண்டாம். நதிகள் என்பது சாதாரண நினைக்க வேண்டாம். நதி இந்த பூமி தாயின் ரத்த ஓட்டங்கள், குளங்கள் இந்த பூமி தாயின் இதயங்கள். நீங்கள் எல்லாம் மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு பூமி தாய்க்கு என்ன நிகழ்கிறதோ நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நிகழும். அதனால் முடிந்தவரை தயவு செய்து நீரை வீணாக்காதீர்கள், நீரை சேவையுங்கள். இந்த சாதாரண நிகழ்ச்சி இன்னைக்கு நாங்கள் எடுக்கவில்லை. 2021ஆம் ஆண்டிலிருந்து தூக்கமில்லாமல் இரவும் பகலும் இருந்து இந்த கொரோனா காலத்திலும் இந்த சங்க உற்பத்தி சென்றதுக்கு புத்தூரில் உள்ள நண்பர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. இதை நீங்க விடக்கூடாது. நம்ம ஊரு, நம்ம குளம், நம்ம ஆறு, நம்ம கோயில், நம்ம குளம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க ஊருக்கு நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சாதாரண நினைக்கக்கூடியது ஐயாறு என்பது தமிழகத்திலே புண்ணிய நதிகள் ஒன்று. அதாவது பல சித்தர்கள், நம்ம ராஜராஜ சோழனாகட்டும், கரிகால சோழனாகட்டும், ராஜேந்திர சோழனாகட்டும், அவர்கள்லாம் வாழ்ந்த பூமி கொல்லிமலை. அவர்கள்லாம் அவர் மனைவிமார்கள் அங்க விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இன்னமும் கொல்லிமலை நம்ம சித்தர்கள். நீங்க நினைச்சீங்க வந்து உங்களோட சுயம்பு வசூலேஸ்வர் கோவில் அதுல 108 கோபூஜை முடிச்சுட்டு இந்த பேப்பர்காரங்கெல்லாம் நியூஸ் கொடுத்தேன். ஒரு 15 வருஷமா தண்ணி இல்லை. பேப்பர்ல போட்டாங்க 33 ஏரிகளும் 64 கரைகளும் 33 ஏரிகளும் நம்பணும்னு சொல்லி பேப்பர்ல செய்தி போட்டிருந்தேன். சொன்னா பைத்தியக்காரன், அவர் பைத்தியக்காரன் கடவுள் அப்படின்னாங்க. இந்த சக்தி உண்மை. ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அவர் ஒரு குலதெய்வத்தை நம்ம ஊருக்கு மழை பெய்யணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதனால இந்த இதோ இன்னைக்கு வந்தோம், பேசணும், கலைஞன் கிடக்கூடாது. இங்க யாருமே நாங்க போட்டு கொடுக்கல, கோழி பிரியாணி கொடுக்கல, தானா சேர்ந்த கூட்டம். அந்த மண்ணு நல்லா இருக்கணும், ஏரி நல்லா இருக்கணும், ஊரு நல்லா இருக்கணும், ஆடு மாடுகள் நல்லா இருக்கணும். அந்த கூட்டம் இந்த கூட்டத்தை இதோட முடிச்சுட்டல நாங்க தொடர்ந்து செய்வோம்.